துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு 2024 2025 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே யோசிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி, அவர் அசுரகுரு. இந்த குரு 8ல் போய் வேற அதே சுக்கிரன் வீட்டில் உட்காரும்போது அவர் எந்த ரூபத்துலேயும் மைனஸ் பண்ணிடுவார் அப்படின்றது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இங்கே நோட் பண்ணுங்க, தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நான் அதுக்குண்டான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, 8ஆம் வீட்டுக்கு குரு வர்றது நாட் குட்டு தான், அக்செப்டட். ஆனால் அது உங்களுக்கு அல்ல. உங்களுக்கு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. உங்களுக்கு குரு யார்? உங்களுக்கு குரு 3ஆம் வீட்டினுடைய அதிபதியும் 6ஆம் வீட்டினுடைய அதிபதியும். அந்த குரு 8ஆம் வீட்டில் வரும்போது ராஜயோகம்ங்க. தட் இஸ் கெட்டவன் கிட்டிடில் ராஜயோகம். குரு சுபர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுகத்தன்மையை பல ரூபத்தில் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் வர்றதுனால கெடு பலன்கள் அவர் செய்ய மாட்டார். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. 2025ல் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்றத நினச்சி சந்தோஷப்பட போகிறீங்க. சரி, குரு ஸ்தான பலமே உங்களுக்கு மைனஸ் இல்லை, பார்வை பலம் அதிகமாக இருக்குது. இப்போ 8ஆம் வீட்டில் அந்த குரு வர்றதுனால அனைத்து விஷயங்களும் திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் குருவினால் வரும். அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ துளாராசிக்காரங்க குரு தசை, குரு புத்தி இதெல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வழி கிடைக்கக்கூடிய அமைப்பில் 8ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்படின்னா நீங்கள் யாரையோ பார்க்க போவீங்க, ஆனால் அங்கே பார்த்தா யாரோ உட்காந்துருப்பாங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கேட்காமலேயே வலுக்கட்டாயமாக தானாகவே உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிலையில் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நட்பாக இருந்து அவங்களால் பல விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ இந்த குரு பயிற்சியை வான்னு நீங்கள் கூப்பிடணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த குருவினுடைய பார்வை உங்கள் 2ஆம் வீடு, உங்கள் 12ஆம் வீட்டையும் பார்க்குது. அடேங்கப்பா, எத்தனை துளாராசி அன்பர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வந்துட்டீங்க. ஆனால் சில பிரச்சனைகள், அதுவும் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும், மனைவினா கணவர், கணவர்னா மனைவி, கலத்திர ஸ்தானத்தில் இந்த 7ஆம் வீடு அப்படின்ற இடத்துல நிறைய விஷயங்கள் இன்னும் இழுபறியாக நிறைய பேருக்கு இருந்துட்டு வருது. அது 10 வருஷம் ஆகி கூட கல்யாணம் ஆச்சு, அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சவங்க கூட இருந்தாலும் அப்படி நடந்திருக்கக்கூடாது, இருந்தாலும் அப்படி பேசியிருக்கக்கூடாது, சபையில் வச்சு இப்படி பேசிட்டாங்களே அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு புரிதல் இல்லாமல் பிரச்சனையாக்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தவங்க கூட புரிதல் இல்லாததினால் அதுதான் கிரகநிலைங்க. அந்த கிரகநிலைகள் மாறக்கூடிய தருவாய் வந்துடுச்சு. இப்போ உங்களை புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப் பார்ட்னர் வருவாங்க. யாரெல்லாம் என்கேஜ்மெண்ட் ஆகி பிரேக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாமே அந்த புரிதலை ஏற்படுத்தி அகெயின் அதை மேரேஜாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான காலகட்டம் இந்த மே 1ஆம் தேதி மேலே வந்தாச்சு. நிறைய பேர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க. புரிதல் இல்லாமல் எப்படிங்க ஒரு திருமண வாழ்க்கையை 1 மாதத்தில் 3 மாதத்தில் புரிஞ்சுக்கிறது? ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே எவ்வளவு காலகட்டம் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஒரு புது உறவு, புது மனிதர்கள், புது குடும்பம், அண்ட் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி 2 இடமுமே சுகமாக, அதாவது பெற்றோர்களுடைய வீடு, மாமியார் மாமனாருடைய வீடுன்னு எந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலும், அது ஆண்மகனாக இருந்தாலும் சரி பெண்மகளாக இருந்தாலும் சரி, அங்கே கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குமே. அதுதானே லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீட்லேயுமே ரசம் சூப்பராக வைப்பாங்க, ஆனால் இவங்க புளி ஊற்றி வைப்பாங்க, இவங்க எலுமிச்சப்பழம் ரசம் வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மாற்றங்கள் தான் திருமணம்.
அது ஆண் பெண் இருவருக்குமே பல மாற்றங்கள், பல விஷயங்கள் புதுசாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாதான் வாழ்க்கைன்றது புரியறதுக்கு முன்னாடியே முடிவெடுத்து நிறைய துளாராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வேண்டாண்டாப்பா அப்படின்னு நிறைய விடுபட்டு டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க. இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறதுன்ற தவிப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது தொடர்ச்சியாக நான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கெல்லாம் விமோச்சனம் கட்ட வந்துட்டார் நம்மளுடைய குரு. இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே மனம் விட்டு பேசுங்க. மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன், 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ மனம் விட்டு, 2ஆம் வீடுன்றது தனம், வாக்கு, குடும்பம், சந்தோஷம், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் பொருந்தது. அப்படி குரு உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால மே மாதத்துக்கு அப்புறம் ஸ்மூத்தாக பல ரூபத்தில் முடிஞ்சு போயிடும். அதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று முயற்சி. அந்த முயற்சி டைரெக்டாக நீங்கள் அவங்களோட பேசுனீங்கன்னாலே உங்களால் இதிலேருந்து விடுபடும். இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய சுய ஜாதகம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சுய ஜாதகத்தில் கூடாத கிரகங்கள், உங்களுடைய 6ஆம் வீட்டினுடைய கிரகங்கள், 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 6, 8 இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா உங்களை பேச விடாமல் தடுக்கும். ஸோ கொஞ்சம் முயற்சி எடுங்க. முயற்சி திருவினையாக்கம். இந்த முயற்சி நீங்கள் எடுக்கும்போதே புரிதல் ஏற்படும். அந்த புரிதல் ஏற்படும் போது ஈகோன்ற விஷயத்தை தள்ளி வச்சுட்டு வாழ்க்கைன்றது சந்தோஷம் மட்டும்தான். இப்போ திரும்பி டிராவல் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினைக்காம ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அதை கிளியர் கட்டாக சால்வ் பண்ணுவீங்கன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த சொல்யூஷன் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வச்சு நீங்கள் ஒன்று சேரலாம் அல்லது பிரியலாம். பட் எதுவாக இருந்தாலும் ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களால் உங்கள் குடும்பத்தாருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலை வரும். ஏன்னா இது 2ஆம் வீடுன்றது குடும்பமாச்சே. அப்போ 2 குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலை, அது ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டில் கேது உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ 12ல் கேது நிறைய தடை, தாமதம், குழப்பம், ரைட்டா சரி வருமா சரி வராதா உடச்சி விட்டுரும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருந்தது. ஸோ அந்த 12ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கறதுனால இப்போ நீங்கள் பேசும்போது அது ஞானம் பெற்று எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எதெல்லாம் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும், எதை காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் அப்படின்ற புரிதல் ஏற்படும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது ஞானக்காரகனாக ஆகிட்டு அந்த ஞானம்ன்றது உங்களுக்கு மெச்சூரிட்டி 2 பேருக்குள்ள அந்யோன்யம் பிரசித்தி பெற்று இருக்கும். ஸோ இந்த காலத்தில் டிவோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் போகும்போதே ஒரு 2-3 சிட்டிங்லலாம் புரிதல் ஏற்பட்டு உங்களுக்குள்ளேயே உங்களுடைய லைஃப்பை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வழிகள் நிச்சயம் பிறக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. கோச்சாரம் 100%. நான் சொன்ன மாதிரி தசா புத்தி மட்டும் பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது திங்ஸ் வில் பி குட். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். அது மிகப்பெரிய யோகம். 4ஆம் வீடுன்றது தாயினுடைய ஸ்தானம், சுகஸ்தானம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கிட்டு அதனுடைய ஐடியாஸை மட்டும் உங்களுடைய அம்மா கிட்ட நீங்கள் கேட்கலாம். நிறைய விஷயங்கள் பாசத்தினால் நிறைய பெற்றோர்கள் நிறைய தாய்மார்கள் இந்த மாதிரி பிரிவினை ஏற்படும் போது நீ ஏண்டா விட்டு கொடுத்து போனோம், நீ போய் கேளுடா அப்படின்னு சொல்கிறதும், உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு டீமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உன்னையே தாண்டா வேலை வாங்குறான், நீ அந்த மாதிரி பண்ணாதுடா, முடியாதுன்னு சொல்லுடா அப்படின்லாம் தவறுதலான வழிகாட்டுதல் நிறைய தாய்மார்கள் காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க பிஸ்னஸில் சரி, அவருடைய வியாபாரத்தில் சரி, அவருடைய வேலையில் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் சரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்போது அந்த தாய் புரிஞ்சுக்கிட்டு இது நீ பண்ண என்ன, யார் பண்ணா என்னடா, உன்னால் அவங்க நல்லா இருக்காங்க தானே, ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு போங்கடா அப்படின்னு பேசக்கூடிய வகையில் உங்களுடைய தாய்க்குமே ஒரு நல்வழி காமிச்சு உங்களால் அவங்களுக்கு சுகமும் அவங்களால் உங்களுக்கு சுகமும் வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நிறைய துளாராசி அன்பர்களுடைய
தாய்மார்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் மாட்டியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விமோச்சனம், நல்ல ஹெல்த் பாயிண்ட் வந்து நல்லா இருக்குது. அம்மா வழி சொத்து, அம்மாவினால் சொத்து, அம்மாவினால் ஒரு ஐடியாஸ், இதெல்லாம் கை கோத்துக்கிட்டு இதை நீ விட்டு கொடுத்துப்போ, இதை அவங்க விட்டு கொடுத்து வரட்டும், ஜாயின் பண்ணி ஜெயிச்சுவாங்க. லைஃப் அப்படின்றது ரொம்ப ஷார்ட் பீரியட். அந்த ஷார்ட் பீரியடை இதில் போய் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற அட்வைஸும் உங்களுக்கு கிடைச்சி, உங்களுடைய 12ஆம் வீடு அப்படின்னா நிம்மதியான தூக்கமும் வந்து உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட், நல்ல அபரிவிதமான அமைப்பு, யோகங்கள், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு. ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நல்ல தீர்வுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கார். அந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இப்போ இருக்கார். குரு பெயர்ச்சி ஆகும்போது அவரும் குருசாரம் பெற்றிருக்காரு. அப்போது சனியும் குருசாரம், குருவும் உங்களுக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தைரியம், பயம் போய் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எல்லா பிரச்சனையும் ஸ்மூத்தாக முடிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு போகக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த இடத்துல உங்களுடைய லக்னத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும், சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். லக்ன ரீதியாக ஏதாவது மைனஸஸ் இருந்தால் அதை எப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணணுன்றதும் பார்த்துட்டு, தசாபுத்தி சரியில்லைன்னாலும் அதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டு, பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீரணுன்ற ஒரு எண்ணத்தோட கூப்பிட்டு பேசி பெருசாக்காமல் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அவ்வளவும் லாபம் லாபம் லாபம், அபரிவிதமான லாபம். ஆன்சைட் வேலை போகிறதுக்கு சான்சஸ் உண்டு, சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு, பிஆர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. யாருக்கெல்லாம் விசாக்கு அப்ளை பண்ணி விசா கிடைக்காம இருக்கோ அவங்கெல்லாம் இப்போ விசாக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விசா கிடைக்கும். பிஹெச்டி பண்ணுறதுக்கு, நிறைய ஆராய்ச்சி மூலமான படிப்பு பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு பீரியட். கம்யூனிகேஷன் பிரமாதமாக இருக்கும். 6ஆம் அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி 8லன்னு சொல்லும்போது திடீர் யோகங்கள், யாரும் எங்கேருந்தோ வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய லெவலில் தான் இந்த குரு பயிற்சி இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுமணம் ஆகும். திருமணமாகி டைவர்ஸ் ஆகி போயிட்டுருக்கிறவங்களுக்கு கூட ஒன்று அந்த டைவர்ஸ் மூத்தம் முடிஞ்சு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே ரிட்டர்ன் வந்து புரிதல்ன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து அவ்வளவு அன்பாக ஆச்சரியப்படுவாங்க. என்னடா இவ்வளோ சண்டை போட்டாங்க, 2 வருஷம் 3 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க, எலியும் பூனையுமா இருந்தாங்க, இப்போ என்னடா இப்படி ஒட்டி உறவாடுறாங்க. அதுக்கு ரீசன் வந்து என்ன தெரியுங்களா? புரிதல் தாங்க. அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த குரு இருக்கார். சரி, இந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா முடிவும் நீங்களே எடுக்காதீங்க. உங்களுக்கு தெராசு, உங்களுடைய சிம்பிள் வந்து தெராசு. அப்போ எல்லா விஷயத்தையுமே தெராசில் வச்சு பார்க்க முடியாது இல்லையா? தெராசுன்றது வேணும், ஆனால் அது லைஃப்பில் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகணும். ஸோ அந்த தெராசில் இப்போ ஒரு காய் வாங்கினா கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது காய்காரம் போட்டுடுறான் இல்லையா? அந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஈகோ வேண்டாமே, எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்களே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவுன்றதுனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களோட உறவாடுங்க. உங்கள் தாய் பிடிச்சிக்கோங்க, உங்கள் அம்மாவை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழின்றதை அவங்கக்கிட்ட கேளுங்க. சுகமாக இருக்கிறதுக்கு உண்டான வழிகள் இப்போ நாடி வருது. ஸோ இங்கே என்ன வரேன்னா, மற்றவங்க கிட்ட சஜஷன்ஸ் நிறைய கேட்டு அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல நான் டிசைட் பண்ணிட்டேன், சும்மா இருக்கீங்களா அப்படின்னு மட்டும் கேட்கக்கூடிய நிலையில் உங்களுடைய கிரக நிலைகள் சுய ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். பிரச்சனையிலேருந்து விடுபட விடாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கி வந்து உங்களை சொல்யூஷனுக்காக மற்றவங்களுடைய ஐடியாஸ், உங்கள் அம்மானுடைய ஐடியாஸ் அப்படின்றத கேட்டு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான லைஃப் ஸ்டைல் காத்துட்ருக்கு. அதே மாதிரி குரு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குருன்றது சுபர், உங்களுக்கு சுபத்தன்மையை கொடுக்க அவர் வந்திருக்கார். அவரை வாவான்னு வரவேற்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச குருவோட இணைஞ்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். குருனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, நிறைய மாற்றங்கள் பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ப்ளீஸ்
இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.